ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகி இருக்கிறார். பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து அமைச்சரவை அமைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்தி பேசும் பகுதிகளில் பீகாருங்கிறது பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது. எப்படி மகாராஷ்டிரா இருக்கோ, எப்படி மேற்கு வங்கம் இருக்கோ, அது மாதிரி பீகார் ஒரு இந்தி பெல்ட்டில் பீகார் பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் மீண்டும் பாஜகவுடன் ஒரு கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிருக்கு. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? தொடக்கத்திலிருந்தே அவர் இருந்தார், ஒருங்கிணைப்பாளர் பதவியை மறுத்தார், இந்தி சர்ச்சையை உருவாக்கினார். இப்படி தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் சில சர்ச்சைகளோடு இருந்தாலும் சமூக நீதி, இடஒதுக்கீடு, பல்வேறு விஷயங்களை நிதிஷ்குமாரை கொண்டாடி கொண்டு தான் இருந்தது இந்தியா கூட்டணியும் தமிழ்நாடும். இப்போது அவர் பாஜக பக்கம் சென்றிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து போகும் வானவில் வருவார் போவார், அது மாதிரி தான் இருந்திருக்கிறார் இது வரைக்கும். ஒரு பக்கம் சமூக நீதிங்கிறதெல்லாம் ஆர்ஜேடி மாதிரி அவரும் தீவிரமா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் தன்னை முன்னிலைப்படுத்துவதுங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அதனால ஆர்ஜேடி அதுல அவருக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தா நினைச்சதுனால பிஜேபி பக்கம் போனாரு. முதல்ல சரியா நடந்தது. இடையில தான் ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இடையில தான் அவர் ஆர்ஜேடியை கைவிட்டு பிஜேபி பக்கம் போனார், இஃப் யூ ரீகால். அப்ப அவங்க மந்திரி சபை அமைச்சாங்க, அது நடந்துகிட்டு இருந்தது. ரெண்டாவது தரம் இவங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்து இவர் தேர்தலை சந்திச்ச போது பிஜேபி என்ன பண்ணாங்க, சிராக் பஸ்வான் இருக்காரு, ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன், அவர் இதே கூட்டணியில் இருந்தாரு. அவருடைய கேண்டிடேட்ஸ இவரு நிதிஷ்குமாருடைய கேண்டிடேட்ஸ் எங்கெங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் சிராஜ் பஸ்வான் கேண்டிடேட் நிப்பாட்டினாரு, ஓட்ட பிரிச்சார். அதனால நிதிஷோடைய ஆட்கள் தோற்றாங்க. அதனால என்னாச்சுன்னா நிதிஷ்குமாருடைய பார்ட்டி ஃபர்ஸ்ட் மேஜர் பார்ட்டிங்கிற நிலைமை மாறி பிஜேபி ஃபர்ஸ்ட் மேஜர் பார்ட்டின்னு வந்துச்சு. இது பிஜேபி பண்ண சூழ்ச்சி, சதி. அதுக்கு பாஸ்வான் உடந்தையா போனார். அடுத்து பிஜேபி என்ன சொன்னாங்க, எந்த கட்சி ரொம்ப அதிகமான சீட்டை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தானே முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. அதுலயே நின்றுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நிதிஷ்குமாருக்கு சாதகமா மகாராஷ்டிரால சிச்சுவேஷன் மாறுச்சு. அங்க அதே கேம் அவங்க இவங்க சிவசேனா கூட விளையாண்டாங்க. சிவசேனா கோச்சிட்டு வெளியேறிட்டாங்க. அதை அவங்க எதிர்பார்க்கல. சிவசேனா காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ஆமா, அது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணி, ஆனா அமைஞ்சிருச்சு. அதனால இவர் தலை தப்பிச்சது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இவர் ஜெகஜீவன் ராம் 1977 ரிவோல்ட் பண்ணாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவர் ரிவோல்ட் பண்ணாரு. ரிவோல்ட் பண்ணோன்னா காங்கிரஸ்காரங்க பல பேர் அவர்கிட்ட அந்நியாரம் ஜெகஜீவன் ராம் துரோகம் செஞ்சுட்டான்னு சொன்னது அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, மக்கா நான் ரிவோல்ட் பண்ணி வெளியில வந்ததுனால தான்டா உங்க சீட்டு உங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க இந்த அம்மா, இல்லைன்னா உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்கன்னாரு. அதே மாதிரி தான் அங்க மகாராஷ்டிராவில் உள்ள குழப்பத்தினால பயந்து போய் இங்கேயும் அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவரை நிதிஷ்குமார் முதல்வர் அவங்க வச்சாங்க. ஆனா அன்னைக்கு அந்த முதல்வர் அவர் பதவி ஏற்ற சமயம் நான் சொன்னேன், இவங்க இவரை கவுக்கணும்னு பார்த்தாங்க. ஒரு டிவி உரையாடல் சொன்னேன், இவங்க இவரை கவுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா இந்த முயற்சி தற்காலிகமா தடைப்பட்டிருக்கு. இவரை பொம்மையாக்க போறாங்க. இவருக்கு ஒரு வலுவான முதலமைச்சராக இருக்கணும்னா ஆர்ஜேடி பக்கம் மறுபடியும் போறதை தவிர இவருக்கு வழி இல்லை அப்படின்னு அவங்க பதவியேற்ற அன்னைக்கு சொன்னேன். கொஞ்ச நாள்ல இவர் அதைத்தான் பண்ணாரு. ஏன்னா இவரை ஓரம் கட்டுறதுக்கு முயற்சி நடக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சு நம்மள ஒண்ணுமே இல்லாம செல்லா காசு ஆக்கி விட்டுருவாங்கன்னு நினைச்சதுனால இவர் ஆர்ஜேடி கூட சேர்ந்து மறுபடியும் கூட்டணி அமைச்சாரு. இப்போ இந்திய கூட்டணி அமைகிறதுக்கு ஸ்தாபகரா இருந்தாருன்னு சொல்லலாம், பவுண்டரா இருந்தாரு நிச்சயமா சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தபோது அவருக்கு தனி மனித ஆசைங்கிறது எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கும். இவர் தன்னை பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம். அது நடக்கலைங்கிற ஏமாற்றம் இருந்திருக்கலாம். அடுத்து காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா பலத்தை அதிகரிச்சுட்டு இருக்குங்கிறது உண்மைதான், அதை யாரும் சந்தேகிக்க முடியாது. 2 மாநிலத்துல காங்கிரஸ் தோத்துருச்சுங்க, மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லயும் தோத்துருச்சுங்கிறதுனால அவங்களோட பலம் இழந்து போல. ராஜஸ்தான்லயும் முந்தி 40% இப்ப 41 விழுக்காடு ஆகியிருக்கு, அங்க ஸ்ட்ரென்த் கூடி இருக்கு. மத்திய பிரதேசத்துல தங்களுடைய மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் அவங்களுக்கு மறுபடியும் பலம் கூடும். இதுல ராஜ்சேகர ரெட்டியுடைய பொண்ணு ஆந்திராவில் காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்காங்கிறது ஆந்திராவில் இவங்களுடைய பலத்தை கூட்டம். தெலுங்கானால ஏற்கனவே பலமா இருக்காங்க. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் எந்த கட்சி வந்தாலுமே திமுக கூட்டணி வெல்லும். அங்க கேரளால எந்த கட்சி வந்தாலுமே அது இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவா இருக்க போறாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. மம்தா பானர்ஜி என்ன பண்ணினாலும் அவங்க இவரோட மோதியோட போய் சேர போறது இல்ல. அப்ப இந்த மாதிரி நிலைமையில காங்கிரஸ் வீக் கிடையாது. அப்போ காங்கிரஸ் தன்னை பிரதம மந்திரி பதவிக்கு முதல்லயே சொல்லுங்கிற அந்த நம்பிக்கை இவருக்கு இழந்து போச்சு. அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு என்ன விளங்கலைன்னா,
இந்த பிஜேபி வந்து இந்த அளவுக்கு தன்னை தரம் தாழ்த்தி தன்னை வந்து கீழே இறக்கவும் தெரிஞ்சிட்டு மறுபடியும் போறாருன்னா, எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருது. கண்ணதாசன் வந்து கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், புவியில் யானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் மிக்க பொருளின் செல்வம்லாம் சொன்னவர் கடைசியில நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் தீர்ப்புனாரு. இப்போ தான் வந்து தொடக்கமாவும் முடிவாவும் சிஎம் போஸ்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு? நானே தொடக்கம், நானே முடிவு, அதற்கு பரிசாக பிஜேபி உரைப்பதுதான் நாட்டின் தீர்ப்பு அப்படி சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. ஏன்னா திஸ் வில் பி இஸ் லாஸ்ட் டர்ம். இந்த தடவை ஜெயிச்சு வந்தாங்கன்னாலுமே இந்த சிஎம் போஸ்ட்ல வந்து இவர் இருக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷமும் 3 வருஷமும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அரசியல் வாழ்க்கை இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா இவர் அங்க பிஜேபியில சேர்ந்ததுனால பிஜேபி சிந்தியா வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு தனிப்பட்ட முறையில மத்திய பிரதேசத்துல வந்து இவ்வளவு வெற்றிகளை வந்து பிஜேபி கொடுத்தாரு. ஆனா பிஜேபிக்குள்ள அவருக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் இல்லவே இல்லாம தான் வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த சிந்தியாவுடைய பாட்டி வந்து ஜனசங்கோடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் அவங்க. அவருடைய தகப்பனார் தான் இந்த பக்கம் திரும்பி வந்தாரு. சிந்தியாவுடைய தகப்பனாரு மாதவராவ் சிந்தியா தான் இந்த பக்கம் வந்தாரு. அவர் கூட சேர்ந்து ராகுல் காந்தி ஃப்ரெண்ட்ஷிப்ல இவரும் காங்கிரஸ்ல இருந்தாரு. ஆனா அத்தை வந்து எங்க இருக்காங்க? அவங்க ஆரம்பத்துல இருந்தே பிஜேபியோட தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரிஜினலா பிஜேபி ஃபேமிலி. சரி இவர் திரும்பி போனார்னு வச்சுக்கிட்டா கூட இவர் இத்தனைக்கும் குவாலியர்ல வந்து அவங்க ரொம்ப பெரிய ஃபோர்ஸ், பழைய ராயல்டி ஃபேமிலி. அவருக்கு அங்க மரியாதை இல்லை. இப்ப இதே தான் ஷட்டர் வந்து இதுக்கு போயிருக்காரு, திரும்ப பிஜேபி போயிருக்காரு. மதிக்க போறாங்களா? மைசூர்ல, கர்நாடகால மதிக்க போறது இல்ல. அவங்க என்ன பண்ண போறாங்க? ஷட்டரை யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து லிங்காயத் ஓட்டை வந்து நம்ம பக்கம் வந்து முழுசா கொண்டு வரணும், அல்லது காங்கிரஸுக்கு இருக்கிற லிங்காயத்தோட பிரிச்சிடணும். அதுக்கு ஷட்டர் பயன்படுவார். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஷட்டருக்கு எந்த முக்கியத்துவம் கிடைக்காது. ஷட்டர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் என்னை கௌரவமா தான் நடத்தினாங்க. அவங்க எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. ஒரு உடனடியே எம்எல்சி பதவி கொடுத்தாங்க, கௌரவமா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிருக்காருன்னா கால்குலேஷன் வந்து இந்த இந்தியா கூட்டணி நிக்காது போல மறுபடியும் அங்க நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகலாம். ஆனால் இப்படி திரும்ப போறவங்களுக்கு அவங்க பயன்படுத்தப்படுவார்கள், கருவேப்பிலையாக பயன்படுத்தப்படுவார்கள். அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இவருக்கும் ஆக போகுது. பீகார்ல இது சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பீகார்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 கட்சிகள்ல வந்து எம்எல்ஏ அதிகமா உள்ள கட்சி வந்து ஆர்ஜேடி தான் இன்னைக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் மெஜாரிட்டி வருது. பிஜேபியும் இவரும் நிதிஷ்குமார் பார்ட்டியும் சேர்ந்துதான் மெஜாரிட்டி வருது. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வரதுக்கு ஒரு 20 25 சீட்டோ தான் கம்மியா இருக்கு ஆர்ஜேடிக்கு. அதுக்கப்புறம் ஆர்ஜேடி வந்து மக்கள் மத்தியில வந்து நேரடியா போய் சொல்ல முடியும். கீழ்மட்டத்து மக்கள் மத்தியில எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த கட்சி அவ்வளவு லேசா அசைச்சு பார்க்க முடியாது. மம்தா பானர்ஜிக்கும் ஆர்ஜேடிக்கும் உள்ள அல்லது காங்கிரஸ் இது சீதாராமையா இங்க கர்நாடகாவில் உள்ளது அடிப்படை பலம்ங்கிறது அதுதான் இவங்களுக்கெல்லாம். தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு முந்தி இருந்தது, இப்ப அந்த அளவுக்கு இல்லை. ஆனா பிஜேபி விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய தொண்டர்கள் உற்சாகமா இருக்காங்க. மறுபடியும் அதுக்கு வந்து அந்த உயிர்ப்பிக்கிற வாய்ப்பு வந்து இப்ப கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா டிஎம்கே அளவுக்கு இன்னைக்கு அவங்க அடிமட்டத்துல வந்து பலமா இல்லை. ஆனா அடிமட்டத்துல பலம் உள்ளவங்க அப்படிங்கிறத உண்மை. அதே மாதிரி தான் இதுல வந்து கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கீழ்மட்டத்தில் வந்து மக்களை போய் சேர முடியுங்கிறதுல வந்து ரொம்ப பலம் உள்ளவங்களா இருக்காங்க. அதனால ஆர்ஜேடி அப்படிப்பட்ட பலமுள்ள கட்சியா இருக்கிறதுனால இது அவ்வளவு லேசா இவங்க வந்து பீகார் வந்து டோட்டலா அசிச்சு பாத்திர முடியாது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து இவர் ராகுல் காந்தி பேசுற பேச்சு அத்தனையும் அங்க உள்ள மக்களுக்கு நார்த் இந்தியால வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவங்கன்னு சொல்லி பார்த்தா கர்பூரி தாக்கூர் அந்த காலத்துல இருந்ததுனால அந்த மக்கள் தான் பீகார் மக்கள்கிட்ட தான் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் ஆழமா வேரூன்றி இருக்கு. முலாயம் சிங் யாதவ் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் இதுல வந்து யூபியில வந்து அந்த அளவுக்கு அது வேரூன்றவில்லை அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு யூபியில வந்து இங்க பீகார்ல இது மாதிரி ஆடி இருக்காங்க. யூபியில வந்து உடனடியாக வந்து தேர்தல் ஒப்பந்தம் நடந்திருக்கு. 69 சீட்டு டக்குன்னு ரியாக்ட் ஆயிருக்கு. 11 சீட்டு தாங்கள் எடுத்துக்கிட்டு ஆனா அகிலேஷும் போறாருன்னு தான் பேசுனாங்க. அதாவது மம்தா தனித்து போட்டிட்டாங்க, கெஜ்ரிவால் அங்க பஞ்சாப்ல தனித்து போட்டிட்டாங்க. அகிலேஷும் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தான் அகிலேஷ் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஆமா, பத்திரிகைகள் எல்லாமே மாறி மாறி அப்படித்தான் எழுதுவாங்க. இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம் வந்து எப்படி இருக்கு, வெட்கக்கேடா இருக்கு. இதுல அகில உலக பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசினவங்க வந்து இங்க உள்ள பத்திரிகைகளை பத்தி ரொம்ப கீழ்த்தரமா தான் எழுதியிருக்காங்க. இவங்ககிட்ட எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது, ஸ்டாண்ட் ஃபார் பிரின்சிபிள்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்ஸ்மேன் ஒண்ணுதான் ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டோட ஆரம்ப காலத்து அவங்க மிஸ்ஸஸ் காந்தியை எதிர்த்தாங்க எமர்ஜென்சி டயத்துல. அடுத்து வந்து எந்த அரசு வந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப நேர்மையா வந்து எழுதிக்கிட்டு அதனால பல சோதனைகளை எதிர்கொண்டாலும் அவங்க வந்து மனம் தளரல. அது தவிர வேற எந்த பத்திரிகை பத்தி அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் ஹிந்து, அந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. ஹிந்து வந்து பல விஷயங்கள ப்ரோக்ரஸிவ், ஆனா ஸ்டேட்ஸ்மேன் அளவுக்கு கிடையாது. கார்டியன் இருக்கிற அளவுக்கு ஸ்டேட்ஸ்மேன் இருக்கு. லண்டன்ல கார்டியன் எப்படி இருக்காங்களோ அந்த அளவுக்கு இங்க வந்து ஸ்டேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு சந்தேகமே கிடையாது. ஆனா மத்த பேர்ல எப்படி இருக்காங்க?
சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் உண்மை. அதனால பீகார்ல இவர் போனதுங்கிறது நிச்சயமா வந்து ஒரு செட்பேக் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா மத்தவங்களாம் நினைக்கிற மாதிரி உடனடியே கூட்டணியே கவுந்து போச்சுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கான காரணம் எதுவும் கிடையாது. இப்ப ஜெயராம் ரமேஷ் வந்து மம்தா பானர்ஜி இப்படி சொல்லலாம். ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாரு? ஷீ இஸ் ஒன் அமங் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இந்தியா அலையன்ஸ். வி வில் டாக் டு ஹர். அதனால காங்கிரஸ் வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கோவிச்சுக்கிட்டு உடனடியா திரும்பிட்டு போறதுன்னு சொல்லி அவங்க நினைக்கல. அதனால இது எப்படி ஆக போகுதுன்னு அங்க பார்க்கணும். இல்ல அவரு ஜெயராம் ரமேஷ் போன்ற மேற்கு வங்கத்தை சாராதவர்கள் பேசலாம். மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் அதின் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் தானே நாங்க எங்க பலம் தெரியும்னு சொன்னதுனால தானே ரியாக்ட் பண்ணாங்க மம்தா. இந்த கமல்நாத், அதிர் சௌத்ரி எல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்துல அனுகூல சத்துருன்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்தே அவருக்கு அதிர் சௌத்ரிக்கு பாவம் வேற வழி கிடையாது. அதாவது அவர் எம்பி ஆறது எப்படி எம்பி ஆறாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து எம்பி ஆறாரு. உள்ள வந்து மம்தா பானர்ஜி எதிர்த்து தான் அவர் வந்து வாக்குகள் வாங்குறாரு. இல்ல மம்தா பானர்ஜி எதிர்த்து அரசியல் பண்ணாதான் வாக்குகள் வாங்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து அரசியல் பண்ணி அங்க ஒரு வாக்கு வாங்க முடியாது. அதனால அவ எல்லாருமே தங்கள் நலனை பாக்குறாங்க, மாநில தலைவர்கள். ஆனா இப்ப பார்க்க வேண்டியது தேச நலன். காங்கிரசுடைய அனைத்து இந்திய நலன், அதன் காரணமாக தேச நலன். இதைத்தான் பார்க்கணும். அது சென்ட்ரல் கமிட்டி வந்து இதா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க காங்கிரஸ்ல. ஆனா அவங்க எந்த அளவுக்கு கீழே உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து கமல்நாத்தை கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் வெளியில போயிட்டாங்க. அது தவறு. மறுபடியும் அந்த தவறு நகலாம இருக்கணும். பார்க்கலாம் என்ன செய்யறாங்க. நீங்கள் சொன்னீங்க லோகியா ஸ்டூடெண்ட்டு கப்பூரி தாக்கர்னு தமிழ்நாடு போலவே ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பிஹேவியர் இருக்கின்ற ஒரு மண் வந்து பீகார்னு. நிதிஷ்குமாரும் அந்த கான்செப்டில் வந்தவர் தானே. எப்படி லாலு பிரசாத் அவர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி இவரும் அதே ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்களாம் அதே ஸ்கூல் ஆஃப் தாட் தானே. இவர் ஏன் மட்டும் இவ்வளவு சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாரு? மனிதர்கள் மாறுவார்கள். அவர்களுக்குன்னு கிடைக்கிற வாய்ப்புகள் வரும் பொழுது அவ்வளவு லேசா தடுமாறாதவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இவர் தன்னை முன்னிறுத்தி பார்க்கிறார் இப்போ நிதிஷ்குமார். அவ்வளவுதான். இல்லை இப்போ கூட யூஜிசி என்ன வெளியிட்டிருக்குன்னா பிசிஎஸ்சி ரிசர்வேஷனை நிறுத்துவதற்கான எல்லா வேலையும் இன்றைக்கி யூஜிசி இப்போ வெளியிட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சிக்கு வந்து அந்த பின்னடைவு இடங்கள்லாம் அறிவிக்க வேண்டியதில்லை. பிசி வந்து ஃபுல்லப் ஆகலைன்னா உடனே ஃபார்வர்டு கம்யூனிட்டியை வச்சு அதை முடிச்சுட்டு போயிட்டே இருங்கிற மாதிரிலாம் யூஜிசி அறிக்கை வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகளில் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் போன்றவங்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏங்க பின்னடைவு இடம் வந்தால் நீங்கள் திருப்பி தேர்வு வச்சு எடுக்கணுமே ஒழிய பிசி இடத்த இன்னொரு கேட்டகரிக்கு எப்படி கொடுக்கலான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நிதிஷ்குமார் போன்றவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு பேசியிருக்காரு. பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் இந்த அரசியலை தொடர்ந்து பேசக்கூடியவர். ரொம்ப அப்பட்டமாக பிஜேபி ஆன்டி பிசி ஆன்டி எஸ்சியாக இருக்கிறாங்க. அது எப்படி அப்போ இவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறது அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுதே. அவன் அப்படித்தான் போகும், அப்படித்தான் ஆகும். ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து டிவில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ரொம்ப நல்ல நிதானமாக பேசக்கூடிய பண்பான மனிதர். அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து செக்யூலர்ஸை நம்புறீங்க. நீங்கள் அந்நேரம் ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டா இருந்த நேரம். பிஜேபிக்கு வந்து செக்யூலர்ஸில் நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. அப்போ நீங்கள் எப்படி அவங்க கூட ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைக்க முடியும்? நான் ஏதோ கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் நாங்கள் விட மாட்டோம், எதிர்த்து நிற்போனாரு. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்த்து நின்று என்ன பிரயோஜனம்? நீங்களாம் ஒட்டு சேர்ந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டியை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கன்னா சரி பேசிட்டே போன்னு சொல்லி அவங்க நினைச்சே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த எஸ்சி எஸ்டிலேயே வந்து இந்த ரிசர்வேஷன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எஸ்டில வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கிடைக்கலன்னா ஒரு 3 வருஷமா என்னமோ வெயிட் பண்ணியும் கிடைக்கலன்னா பிறகு எஸ்சிக்கு கொடுக்கணும், அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து கேண்டிடேட்ஸ் கிடைக்காம இருந்தா எஸ்சில இருந்து அது வந்து பிசிக்கு போகணும். அது ஓப்பனா போகக்கூடாது, படிப்படியா. இது மாதிரி தான் வச்சிருந்தாங்க. கர்நாடகாவில அப்படித்தான் வச்சிருந்தாங்க, இப்ப ரிமெம்பர் கரெக்ட். ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இந்த வருஷம் பார்ப்போம் 13 சீட் ஓபிசிக்கு இருக்கு, 2 பேர் தான் வந்தாங்களா, அந்த 11 இம்மீடியட்டா தூக்கி ஓசியில போடு, ஓப்பன் கேண்டிடேட்ஸ்ல போடு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. இல்லை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க இந்த நிலையில் ஒரு பிசி ரெப்ரஸன்டேட்டிவாக தன்னை காண்பித்துக் கொள்கிற நிதிஷ்குமார் போன்றவர்கள் இப்படி மாறி போகிறாங்க அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. இப்போ மம்தா போன்றவர்களை கூட அவங்க வந்து தன்னை ஒரு பிசி ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ரிசர்வேஷன் போன்றதில் மம்தாவுடைய நிலைப்பாடு எனக்கு தெரியாது. அது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடை ஏற்பவரா என்று எனக்கு தெரியாது. அகென்ஸ்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது மம்தா பானர்ஜி. பட் நிதிஷ்குமாரெல்லாம் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டோட ஒரு நெருக்கிய தொடர்புடையவர். ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரே, என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் காங்கிரஸுக்கு அடைந்த தோல்வியை வச்சு இந்தியா கூட்டணி நீ செல்லாது, மீண்டும் அவங்க தான் வரப்போகிறாங்க, அதனால் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் ஏதாவது சென்ட்ரலில் மினிஸ்டர் இது மாதிரி எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி யோசிப்பாரா? அது மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். குவைட் பாசிபிள். இங்கே இருக்கிறதுல நமக்கு வந்து இனிமேல் பலன் இல்லை.
அதனால இப்ப அந்த பேண்ட் வாங்கல சேர்ந்துருவோம். அட்லீஸ்ட் வேற எந்த பலன் இல்லைனாலும் இடி வந்து கதவை வந்து தட்டாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம். ஏன்னா அங்க சேர்ந்த உடனே தான் மனித புனிதர்கள் ஆகி விடுறாங்கல்ல யாருமே. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இப்போ அகிலேஷ் வந்து 11 இடங்களோ ஏதோ ஒதுக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு. அது எந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்ட் ஓட்டு மேக்ஸிமம் அங்கே பகுஜன் சமாஜ் கட்சி கிடைக்குதுன்னு ஒரு பார்வை இருந்திருக்கு. அப்போ இதில் வந்து பிசி, முஸ்லீம்ஸ், பிராமின்ஸ், அப்புறம் அந்த தாக்கூருங்கிற ஒரு கம்யூனிட்டி, இந்த ஓட் பேலன்ஸை எப்படி அழகாக பிரிச்சுருவாங்களா காங்கிரஸும் சமாஜ்வாதியும்? சமாஜ்வாதி வந்து மடைமாற்றம் செய்வதில் வெற்றி கண்டார்கள் என்றால் அந்த முஸ்லீம் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு அத்தனையும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் கிடைக்கும். இதுல வந்து மாயாவதி பார்ட்டியில வந்து இந்த அதனுடைய தலைவர்களுக்கு வந்து 2ஆம் மட்ட தலைவர்கள் பல பேருக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனியா போட்டி நின்று எதை கண்டோம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இழந்துகிட்டு இருக்கமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த டிசாட்டிஸ்பாக்சனை வந்து அகிலேஷ் யாதவும் இவங்களும் சரியா பயன்படுத்தினாங்கன்னா, காங்கிரஸ் சரியா பயன்படுத்தினாங்கன்னா, மாயாவதி கிடைக்கிறது அந்த ஃபுல்லா 18% ஓட்டு போறதுங்கிற நிலைமை மாறும். அவங்களே கூட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். ஆனா அகிலேஷ் அதை ரொம்ப அப்போஸ் பண்றாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் மாயாவதி வந்து இது மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அங்க வந்து பிஜேபி தான் அதிகமான சீட்டை வந்து பெறும். இந்த ஓட்டுகள் பிரியறதுனால அவங்க தான் பெறுவாங்க. ஈவன் டுடே தட்ஸ் தி சிச்சுவேஷன். முந்தி மாதிரி ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் வந்து கிடைக்காது இவங்களுக்கு. ஆனால் 80ல வந்து பாதிக்கு மேல வந்து பிஜேபிக்கு வந்து அங்க கிடைக்கும். பாதிக்கு மேலதான் கிடைக்குதுனாலே அது உங்களுக்கு செட்பேக் தான். அவங்களுக்கு அங்க 80ல வந்து ஒரு 65-70 வந்தா தான். ஏன்னா சவுத்துல ஒண்ணுமே இல்லையா அவங்களுக்கு. ஈஸ்ட்ல வந்து இவங்க சப்போர்ட் பண்ண போறது இல்ல மம்தா பானர்ஜி. அவர் வந்து ஒரிசாக்கார் வந்து என்ன பண்ணுவாருன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாரு. தன்னுடைய ஸ்டேட்டுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. நார்த் ஈஸ்ட் இவங்க கையை விட்டு போயிடுச்சு. பிஜேபி கை மணிப்பூர் நடந்தது பார்த்ததுக்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட்ல இவங்க எந்த விதமான வெற்றியும் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட் வந்து பிஜேபி தான் பெரிய பார்ட்டினா சேர்ந்துக்குவாங்க. அந்த கட்சிகள் எல்லாமே சின்ன கட்சிகள், அவங்க வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு நார்த் ஈஸ்ட் இவங்க கையில இல்ல. வெஸ்ட்ல வந்து குஜராத் இவங்க கையில இருக்கு. ஆனா ஆம் ஆத்மி கூட இது வந்துருச்சுன்னா, எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அது இவங்களுக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டா முடியும் பிஜேபிக்கு. மகாராஷ்டிரால வந்து ஈக்குவலா தான் வரும். ஏன்னா வேணா பிஜேபிக்கு 55, இவங்க கூட்டணிக்கு வந்து 45 வரலாம், அல்லது இவங்க கூட்டணிக்கு 45 அவங்களுக்கு 55 வரலாம். இப்படிதான் நடக்கும். அதனால வந்து பிஜேபிக்கு வந்து நிச்சயமா வந்து தனிப்பெரும்பான்மையோட வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் இந்த ராமர் கோயில்ல வந்து தே ஹேவ் பீக்ட் அவுட். நம்ம இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச்ல கூட தோக்காம போய் ஃபைனல்ஸ்ல தோத்து போயிட்டாங்க. அது மாதிரி இப்ப ராமர் கோயில அளவுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4 மாசத்துல இந்த டெம்போ 2 மாசத்துல 2.5 மாசத்துல மெயின்டைன் பண்ண முடியுமா இந்த டெம்போவை அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதனால ஒரு வேறு மாதிரியான சூழல். நிதிஷ் போயிட்டாருங்கிறத இந்தியா கூட்டணிக்கான பின்னடைவுங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனில் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிதிஷ் சேரும்போது உத்தரப்பிரதேசங்கிற மாதிரி ஒரு பெரிய பெல்ட்லேயே காங்கிரஸ் அகிலேஷ் சேர்ந்தா மாற்றம் கண்டிப்பாக வரும் நம்புறீங்க? ஆமா, அதாவது பின்னடைவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பின்னடைவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிதிஷ்குமார் போறது வந்து இவங்க மத்தவங்க எல்லாம் பிரஸ் எல்லாம் எழுதுற மாதிரி பெரும் பின்னடைவு கிடையாது. இல்லை, ஆனால் உத்தரப்பிரதேசம் பெரிய அது அடிச்சிட்டாங்க. அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்து அடிச்சிட்டாலே பெரிய விஷயமாச்சே. அது அதிகமாக அடிக்கிற கட்சி தானே ஜெயிக்கும், இந்தியாவை தீர்மானிக்கும். ஆமாம், பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் வாங்கினா இவங்க. நான் ஏற்கனவே சொன்ன பிஜேபி வந்து சவுத்துல ரொம்ப பிரமாதம் பண்ண போறது இல்லை. கர்நாடகாவில் கொஞ்சம் சீட் வரும் அவங்களுக்கு. சீட் வருங்கிறீங்க? கர்நாடகாவில் வரும், சில சீட் வரும். ஆந்திராலையும் தெலுங்கானால கண்டிப்பா வராது, ஒண்ணு கூட வராது. தெலுங்கானால இப்போ இவர் வந்து பிஆர்எஸ் வந்து அங்க கூட்டு சேரணும்னு சொல்லியிருக்காரு பிஜேபி பழைய முதலமைச்சர். அதனால அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கணும். ஆனா அது எப்படின்னா காம்பினேஷன் வந்து பிஜேபிக்கு அங்க வந்து 2% 3% தான் இருக்கும் தெலுங்கானால அப்படின்னு நினைக்கிறேன். 10% ஆச்சுன்னா அந்நேரம் வந்து அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்ப எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட்ஸ் நடக்காம இருந்தால் மிசஸ் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது, ராஜீவ்காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது, எம்ஜிஆர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்தது. இப்படி கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட்ஸ் இருந்தா சிம்பத்தி வேலை எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். இவங்க காங்கிரஸ் ஜெயிச்ச மாதிரி, இங்க ஏடிஎம்கே ஜெயிச்ச மாதிரி. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவும் நடக்காம இருந்தா எலெக்ஷன் எப்படி ட்ரெண்ட் இருக்கும்னு எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உறுதியா சொல்ல முடியும்.
அது வரைக்கும் உள்ள ட்ரெண்ட் எல்லாம் வந்து வச்சு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இது அடுத்த 5 வாரத்துக்கு யாரு எந்த கேம் விளையாட போறாங்கன்னு நமக்கு இப்ப தெரியாது. இந்த நிலையில் பார்ப்போம். இப்போ நிதிஷ் போனதுனால பெரிய பாதிப்பு, ஊடகங்கள் ஊதி பெருக்கிற அளவுக்கு பாதிப்பு இல்லை. அகிலேஷுக்கு சுமூகமாக முடிந்திருப்பது மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் அதிக தொகுதியில் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் ஊபியில் ஓவேசி இறக்குவாங்கல்ல பிஜேபி, ஏன்னா ஓவேசி அங்கே கொஞ்சம் ரோல் பண்ணுவார்ல அவர் முஸ்லீம், ஏன்னா முஸ்லீம் ஓட்டை தான் நம்பி இருக்கிறாங்க காங்கிரஸும் அகிலேஷும். அந்த முஸ்லீம் ஓட்டை அப்படியே இந்த முஸ்லீம் ஓட்டு வந்து அந்த அளவுக்கு ஓவேசி பக்கம் போக மாட்டாங்க. தட்ஸ் மை ரீடிங். ஏன்னா இந்த இது வந்ததுக்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தங்களுடைய வாக்குகளுக்கு வலிமை இருக்கணும்னு நினைப்பாங்க முஸ்லிம்கள். ஓவைசிக்கு ஓட்டு போட்டு என்ன வலிமை வரப்போகுது? ஒரு சீட்டா அவர் ஜெயிக்க முடியுமாங்க? இன்னொன்னு, அகிலேஷ் யாதவுடைய பார்ட்டி முலாயம் சிங் யாதவ் காலத்துல இருந்து மைனாரிட்டிஸ் அவங்க பின்னாடி ஃபர்மா நின்னாங்க. ஒரே ஒரு 2014 எலெக்ஷன்ல மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதுல எல்லாம் இவங்க ரொம்ப நேர்மையா நடந்துகிட்டாங்க. அதுல முஸ்லிம்கள்னு சொல்லி பிறந்தடல, அவங்களும் சேர்த்தான் கொடுத்தாங்க. அதனால பெண்கள் வந்து நினைச்சாங்க இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் தான் போலயே, நம்ம புருஷனே அது மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு விதின் த முஸ்லீம் கம்யூனிட்டி பெண்கள் வந்து இவங்களுக்கு அதிகமா ஓட்டு கொடுத்தாங்க. ஆனா இப்ப சிஏஏ பார்த்ததுக்கு அப்புறம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பார்த்ததுக்கு அப்புறம் எந்த முஸ்லீமும் வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப கடந்த முறை பாஜக அங்க வெற்றி பெற்றதுல முஸ்லீம் பெண்கள் அந்த நல உதவி திட்டங்கள் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அது வந்து இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அது தவறையும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி வெற்றி பெற்றது இப்போ என்ன சொன்னாங்க, விவசாயிகள் போராட்டம் நடந்த அந்த ஜாட் பகுதியிலையும் பாஜக ஜெயிச்சிச்சு, அந்த வேன் ஏற்றி கொலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னாங்க. அப்புறமேட்டு அந்த முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பதிவு செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்குறீங்கன்னா? அப்படிதான் பார்க்குறேன். அந்த ஜாட்டு விவசாயிகள் போராட்டம் இது எல்லாமே ஒரு ரோல் வகிக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஜாட் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாருமே சாலிடாக காங்கிரஸ் அகிலேஷுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இது இன்னைக்குள்ள நிலவரம். புரியுது. அதான் நீங்கள் சொன்னீங்களே, அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதாவது நடந்துருச்சுன்னா புல்வாமா மாதிரி பல்வேறு விஷயங்கள் எதிர்பாராதது என்ன வேணாலும் இது பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்பு வரையும் திமுக எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது, வெற்றி வாய்ப்பு, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தாங்க, உடனே மாறுச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள நிலவரத்தில் நிதிஷ் போனதுனால் இந்தியா கூட்டணியே முடிஞ்சிச்சு அப்படின்னு வடக்கு ஊடகங்கள் நிறைய செய்திகள் அனுப்புகிறாங்க. அகிலேஷும் அவ்வளோதான் பின்வாங்கிட்டு போயிடுவார், கெஜ்ரிவால் முடிஞ்சு, மம்தா முடிஞ்சு, நிதிஷ் முடிஞ்சு, இந்தியா கூட்டணியே நீ கிடையாது, ஜீப்பில் 2 டயர் போயிடுச்சு, நீ எங்கே ஜீப்பு ஓடுங்கிற மாதிரி கேலி சித்திரங்கள் கார்ட்டூன்லாம் இங்கிலீஷ் மீடியாவில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அகிலேஷ் நான் இருக்கிறேன் காங்கிரஸுடன் அப்படின்னு எந்த தொகுதி பங்கீட்டில் சிக்கலும் இல்லாமல் 11 சீட்டு பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த 11 சீட்டு வந்து அதாவது அகிலேஷுக்கு சாதகமாக வெற்றி பெறக்கூடிய இருக்கிற பல பகுதிகளையும் விட்டு கொடுத்து பண்ணியிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது. நமக்கு அக்யூரேட்டாக உத்தரப்பிரதேசத்துடைய தொகுதி நிலவரம் தெரியல. செய்திகள் தாள்களை வரதை பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது மரியாதையான தொகுதிகள், வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக ஒதுக்கி அகிலேஷ் செஞ்சுருக்கிறாருங்கிறப்ப அப்போ வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. கண்டிப்பாக பிஜேபி அடிக்கணும்னு அகிலேஷ் நினச்சிருக்காரு. நிதிஷ் போனாலும் அகிலேஷ் கில்லி மாதிரி நிற்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்போ உள்ள நிலவரத்தை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பல்வேறு நுட்பங்களுடன், விரிவான பார்வைகளுடன், அந்தந்த மாநில தன்மைகளுடன் நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவன். வணக்கம்.